சினிமாவுக்கு வரும்போதே ஒரு பிளானோட வந்தவர் அவர். அடுத்து எம்ஜிஆர் நம்ம தான் கருப்பு எம்ஜிஆர். ஆமா ஆமா, அதெல்லாம் அவருக்கு அந்த உணர்வு இருந்தது. தொடர்ச்சியா அரசியல் உணர்வுடன் தான் அவர் செயல்பட்டார். எம்ஜிஆர் பாணியை அப்படியே ஃபாலோ பண்ணது விஜயகாந்த் தான். ரொம்ப தொடக்க காலத்திலேயே அரசியல் உணர்வுடன் படம் எடுத்தவர் வந்து விஜயகாந்த் தான். இப்போ பேசுகிற தலித் அரசியல் 83லயே அந்த பாடல், தலித் அரசியல் பாடல் விஜயகாந்த் பாட்டு தான். சாப்பாடு சரியாக அரேஞ்ச் பண்ணல நடிகர்கள் யாருக்கு. ட்ரெயின் விட்டு இறங்கி விழுப்புரத்துலேயே ஏதோ ட்ரெயினில் இறங்கிட்டு விஜயகாந்த் போய் நிற்கிறாரான் கடையில். தம்பி எல்லாருக்கும், எல்லா நடிகர்களுக்கும் சாப்பாடு, பசிவாய் 3 மணி ஆச்சு, எல்லாருக்கும் கையில் காசு இல்லை கொடுக்க, உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் சொல்லுங்கள், போனோன்னா உங்களுக்கு கூப்பிட்டுருக்கான். கடைக்காரன் மிகுந்துட்டானா, ஐயா இப்படி உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குமா. ரஜினிகாந்தை விட அதிகமான ரசிகர் மன்றம் விஜயகாந்துக்கு இருந்தது. ரஜினிகாந்துக்கு தான் ரசிகர்கள் அதிகம். நான் சொல்றது சரியா? ரசிகர் மன்றம் விஜயகாந்துக்கு தான் அதிகம். களத்துக்கு வந்தா நடக்கிறது வேற, நீங்க வந்து பூல மட்டுமே நினைச்சிட்டு வரீங்க அப்படின்னு ரஜினி தொடங்கி கமல் தொடங்கி விஜய் வரைக்கும் பேசும்போது விஜயகாந்த் எப்படி ஜெயிச்சாரு? நல்லது செய்வாரு, அம்மாவுக்கு நல்லவனா இருப்பாரு, ஊருக்கு நல்லது செய்வாரு, இந்த மாதிரியான கேரக்டர்ல அதெல்லாம் அப்படியே ஓட்டா மாறும். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் எல்லாரும் மதுரைக்காரரு, மதுரையில் நிற்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வட தமிழகத்தில் நின்னார், வன்னியர் பெல்ட்டில் நின்னார். வன்னியர் பெல்ட்டில் பறையர் சமுதாய ஓட்டும் வன்னியர் சமுதாய மக்கள் 2 பேருடைய ஓட்டையும் வாங்கினாருங்க அவரு. எந்த புள்ளியில சார் அவர் தோக்க ஆரம்பிச்சார்? தோக்க ஆரம்பிச்சது கூட்டணி வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பேரம் பேசுற கட்சிங்கிற நேம் வந்துருச்சு. எலெக்ஷன்ல பிரச்சார கூட்டங்கள்ல பேசப்படுறதும் வடிவேல வச்சு பேசுனதுமே அவர் ஒரு குடிகாரர் அப்படிங்கிற ஒரு விஷயம். தண்ணியில கப்பலை ஓட்டுறவன் தான் கேப்டன், எனி டைம் தண்ணியிலேயே இருக்கிறவன் கேப்டனான்னு வடிவேல கேட்டாரு. அந்த நேரத்துக்கு சிரிச்சாங்க, எடுபடலையே. அந்த தேர்தல் தானே எதிர்கட்சி தலைவரானாரு. ரஜினிகாந்த் தான் குடிப்பாரு, கமலஹாசன் தான் குடிப்பாரு, விஜய், அஜித் இவங்களுக்குலாம் அந்த பழக்கம் இல்லையா? அந்த அம்மாட்ட கேட்டீங்களா? அப்படியே கேட்டாரு. ஜெயலலிதா சார், ஜெயலலிதா ஆச்சு யாரோட ஆச்சுங்க? ஜெயலலிதா ஆச்சு நல்லாவே இல்லைங்க. அப்புறம் எந்த டிவி நீங்க? உங்க ஓனர்கிட்ட போய் கேளுங்க, நீங்க அவங்க சொல்றத போடுறீங்க அப்படிங்குவாரு. ஒரு பக்கம் குழந்தை மாதிரி தான் இருப்பாரு. விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த கதை என்ன சார்? விஜயகாந்தை பொறுத்தவரையும் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு நடிகர் சாதித்ததனுடைய தொடர்ச்சி தான் விஜயகாந்த். அவர் ஃபீல்டுக்கு வந்தப்போ ரஜினி எமர்ஜ் ஆகிறாரு. நல்ல கருப்பு, ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேஸ், ஒரு கூலி தொழிலாளி, பற்ற தொழிலாளி, இதில் வேலை பார்க்குற முகம் கொண்ட ஒருவர் பெண்களால் ரசிக்கப்படுகிறார், மக்கள் கொண்டாடுறாங்க. அப்படிங்கிறப்ப விஜய் அதே தோற்றம் உள்ள விஜயகாந்த் போன்ற நடிகருக்கும் ஒரு நம்பிக்கை வருது. ரஜினிகாந்த் நம்மளை மாதிரியே இருக்கிற ஒருத்தர் இது பண்ணுறாரு. சொல்ல போனால் அதே மாதிரி நளினிகாந்த் அது ரஜினி மாதிரியே நிறைய 3-4 பேர் வந்திருப்பாங்க. அப்படியே ரஜினி ஸ்டைலே ரஜினி ஃபேஸ் கட்டோட 4-5 பேர் வந்தாங்க. பட் அவங்களால வில்லனாவே முடிஞ்சிச்சு அவங்க லைஃப். விஜயகாந்த் வந்துட்டார். காந்த் அதே மாதிரி விஜய ராஜுவோ ஏதோ அவர் பேரை மாற்றினார், அது விஜயகாந்த் அப்படின்னு மாற்றினார். ஹேர் ஸ்டைல் கூட நல்லா பார்த்தீங்கன்னா ரஜினி இப்படி பண்ணுவார், விஜயகாந்த் இப்படி பண்ணுவார். அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு ரஜினிகாந்த் சின்ன பையனாக ஏதாவது ஒரு கேரக்டர் நடிக்கிடுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் விஜயகாந்த் கேரக்டர் மாதிரியே பண்ணுவாங்க சின்ன பசங்களாம். அது மாதிரி அப்படி ஒரு டோனில் தான் விஜயகாந்த் வந்தார். அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்தை பொறுத்தவரையும் தான் திரைக்கு வந்த 2-3 படங்கள்லேயே விஜயகாந்த் ரசிகர் மன்றங்களை உருவாக்கிட்டார். அவர் பெரிய ஃபேமஸ் ஆகலை, உருவாக்கிட்டார். சட்டம் ஒரு இருட்டறைக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய அவருக்கு ஒரு மாஸ் வந்தது. அதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றங்களே அகில இந்திய விஜயகாந்த் ரசிகர் மன்றம்லாம் அவர் உருவாக்குனார் 80களே வந்து தொடக்கத்திலே. அப்போ ஒரு பிளான், சினிமாவுக்கு வரும்போதே ஒரு பிளானோட வந்தவர். அவர் லைட்டா ஒரு சக்சஸ் பார்க்கும்போது அடுத்த எம்ஜிஆர் நம்ம தான், கருப்பு எம்ஜிஆர். ஆமா ஆமா, அதெல்லாம் அவருக்கு அந்த உணர்வு இருந்தது. தொடர்ச்சியா அரசியல் உணர்வுடன் தான் அவர் செயல்பட்டார். அவருக்கா அவர் ரசிகர்களுக்கா? அவருக்கு. ஓகே, அவருக்கு அந்த இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் தானே அவர் ரசிகர்களை அவர் உருவாக்குறாரு. ஏன்னா அவர் வந்து ஈழத்தமிழர் போராட்டம் இதெல்லாம் வந்து 82-83 விஜயகாந்த் மன்றங்கள் தனியாக செஞ்சாங்க. 83 அந்த ஈழப் போராட்டம் எம்ஜிஆர் ஆட்சியில் நடத்தப்பெல்லாம் விஜயகாந்த் மன்றங்கள் வந்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அகில இந்திய விஜயகாந்த் மன்றத்தை திடீர்னு தமிழ்நாடு விஜயகாந்த் ரசிகர் மன்றம்னு மாத்துறாரு. தமிழ் உணர்வு, தமிழ்நாடு அப்படிங்கிற டைலாக்கை திட்டமிட்டுங்கிறத விட அவர் இயல்பாகவே அப்படி வைப்பார். நான் மதுரைக்காரன், நான் தமிழ்நாட்டுக்காரன், தமிழன். பிரபாகரன் பேர் வைப்பார் படத்தில். கேப்டன் பிரபாகரன். அந்த உணர்வு, அந்த இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து தொடக்கத்திலேருந்தே இருந்துச்சு. ஸோ அவர் ஒரு அரசியலுடன் தான் பயணித்தார். இன்னொன்று நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போதே மெட்ராஸ் வாத்தியாருன்னு தன்னையை சொல்லி ஒரு படம் எடுத்தார். நிறைய பேருக்கு தெரியாது. மெட்ராஸு வாத்தியாரு அப்படின்னு ஒரு பாட்டு மனோரமா பாடுவாங்க. பார்த்தா எம்ஜிஆர் படம் இருக்கும் வாத்தியாருன்ட்டு. அவரை காமிச்சிட்டு விஜயகாந்தை பார்த்துட்டு நீங்கள் தான் எங்கள் மெட்ராஸ் வாத்தியார். அது எம்ஜிஆர் தான் வாத்தியார், அவர் சிஎம்மாக இருக்கிறாரு. அவர் பீரியட்லேயே துணிச்சலாக எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் தாங்கிற மாதிரி அது எம்ஜிஆருக்கு, அதாவது எம்ஜிஆரை வணங்கிட்டு தான் புரிஞ்சுடுவார். இப்போ ரஜினி கமல் கூட அவ்வளோ துணிச்சல் வராது.
ரஜினி கமலும் அந்த காலத்தில் எம்ஜிஆர் போஸ்ட் இப்போ வரைக்குமே ரஜினிக்கு துணிச்சல் வரலைங்கிறது விமர்சனமா இருக்கு. அவர் தான் இப்போ அரசியலுக்கு வரலைன்ட்டாரு அவர். அதுக்கப்புறம் அதுன்னு ஏன்னா அந்த பீரியடில் ரஜினி கமல்லாம் எம்ஜிஆரை எதிர்த்துலாம் வசனம் பேசுறது, எம்ஜிஆர் எதிர்த்துன்னு இல்லை, எம்ஜிஆருக்கு இணையெல்லாம் தன்னை காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இந்த பாட்டெலாம் வரும்போது பொதுவாக என் மனசு தங்கத்தில் வரும், நான் அதாவது பிறந்த ஊருக்கு நன்மை சேரு, அதெல்லாம் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரியே. ஓகே ஓகே ஓகே. அண்ணன் தங்கம் சிங்கம்லாம் வருங்களா, அப்போ ரஜினியே சொன்னாராம், இவ்வளவு புகழ்ச்சியாக எழுதுறீங்க, எம்ஜிஆர் சார்லாம் இருக்காரு, நம்மளை அவ்வளவு வளர்த்துடுற மாதிரி எழுதணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டப்போ, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் அந்த நிலைமைக்கு வருவீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதே போல் இந்த ராவணை ஆண்டாள் பாட்டில் ரஜினி வந்து இது அதை கொண்டாங்க இதை கொண்டாங்க எனக்கு ஆர்ப்பாட்டம் பாடுங்கிற மாதிரிலாம் வரும். அதெல்லாம் ரஜினி கொஞ்சம் லைட்டாக சொன்னாராம். ஓகே ஓகே. சார் இருக்கும்போது என்னை பேசாதீங்க. ஆனால் விஜயகாந்த் வந்து நான் எம்ஜிஆர் தான் அப்படிங்கிறது உறுதியாக இருந்தார். நான் தான் அடுத்து எம்ஜிஆர். அவர் படங்கள் ஃபுல்லாக அதே மாதிரியே வரும். இல்லை சொல்ல எம்ஜிஆர் பாணியை அப்படியே ஃபாலோ பண்ணது விஜயகாந்த் தான். ஓகே. அவர் வெள்ளையாக இருப்பார், ஒரு கருப்பாக இருப்பார். அதனால் அந்த கூலி தொழிலாளிகள் விவசாயிகளுக்காக நிற்கிறது அந்த மாதிரி படமாக தான் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு படம் ஃபுல்லாக. அப்புறம் சுந்தரராஜன் வந்து தான் கொஞ்சம் அந்த ரொமான்டிக் படம் ரவிதேவி காத்திருந்தாலும் அது இதுன்னு மாற்றி விட்டார். அது பயங்கர கிட்டாச்சு, பெரிய லெவலில் வந்தார். அதனால் ரொம்ப தொடக்க காலத்திலேருந்தே அரசியல் உணர்வுடன் படம் எடுத்தவர் வந்து விஜயகாந்த் தான். அரசியல் பேசுவார், இஷ்யூஸ் பேசினார். கம்யூனிச படங்கள் நடித்தவரும் அவர் தான். சிவப்பு மல்லி, அலை ஓசை, எரிமலை எப்படி பொறுப்புன்னு இப்படி வச்சுட்டு கண்ணு சவந்து அந்த ஒரு காக்கி யூனிஃபார்மில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு உழைக்கும் தோழர் மாதிரியே இருப்பார். அவரும் சந்திரசேகரும் சிவப்பு மல்லியில். நாம் கண்ணீர் சிந்தும் ஜாதி இனி அழுதால் வராது நீதியெல்லாம் பயங்கரமான பாட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டு அலைவோசையிலலாம் வருமே, வாழைந்தடா போராட, அதில் பல்லு பறையறைன்னு ஓப்பனாக ஜாதி பேரை சொல்லியே இது உணர்வு. இப்போ பேசுகிற தலித் அரசியல் 83லேயே அந்த பாடல் தலித் அரசியல் பாடல் விஜயகாந்த் பாட்டு தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அவர் அந்த சமூகத்தோட ஒரு உரையாடிக்கிட்டே இருந்தார். அது பெரிய புரட்சிகர சிந்தனை என்று சொல்ல முடியாது, ஆனால் நான் ஏழைகளை பற்றி பேசுவேன், இல்லாதவங்களை பற்றி பேசுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த உணர்வுடன் தான் விஜயகாந்த். அதுக்கப்புறம் அந்த நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை அவர் நடிகர் சங்க பிரச்சனைகளை மட்டும் இது பண்ணல, மக்கள் பிரச்சனை, தமிழர்கள் பிரச்சனை எல்லாத்தையும் பேசினார். அவருடைய ஒரு விஷயம் குறித்து நான் கேள்விப்பட்டேன், இது எனக்கு சொன்னது யாருன்னு தெரியல, எனக்கு யாரோ ஒரு நம்ப தகுந்த நபர் தான் சொன்னது. நெய்வேலி போராட்டமோ ஏதோ ஒரு போராட்டத்துக்கு ட்ரெயினில் எல்லா நடிகர்களையும் புக் பண்ணி கூட்டி போனப்போ சாப்பாடு சரியாக அரேஞ்ச் பண்ணலையா நடிகர்கள் யாருக்குமே. இந்த தகவல் விஜயகாந்துக்கு வந்த உடனே பாருங்கள் அவர் எவ்வளோ பெரிய நடிகர்னு, ட்ரெயினை விட்டு இறங்கி விழுப்புரத்துலேயே எதுவும் ட்ரெயினில் இறங்கிட்டு இருக்கு, விஜயகாந்த் போய் நிற்கிறாராம் கடையில், இவ்வளோ பார்சல் பண்ணியிருக்காங்க. வரல்றானா சார்னு வேட்டியை கட்டிட்டு போய் நிற்கிறாருங்க, மேக்கப்லாம் போட்டுக்கிட்டல, வேர்வை வெட்டுஞ்சு அப்படி விட்டு முனிச்சாலையில் ஒரு மதுரைக்காரர் நிற்கிற மாதிரி, தம்பி எல்லாருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் சாப்பாடு பசிவாய் 3 மணி ஆச்சு எல்லாருக்கும். அவர் சாப்பிடல பண்ணிட்டு கையில் காசு இல்லை கொடுக்க. விஜயகாந்த் கோடீஸ்வரர், உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு ட்ரெயினில் நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது உங்கள் பணத்தெல்லாம் வச்சிருப்பீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் சொல்லுங்கள், நான் போனோன்னா உங்களுக்கு அனுப்பி விட்டுருந்தா. கடைக்காரன் நிகழ்த்துட்டானா, ஐயா இப்படி உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குமா? இல்லை பணம் எனக்கு சுத்தமாக இல்லை, உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன். இன்னொன்று அப்போ இந்த ஜிபே இதெல்லாம் இருக்குது, இப்போ உள்ள ஜிபே ஃபோன்பே இருக்கா, செல்ஃபோனே அப்போ இது இப்போ எந்த சரியான ஆண்டு தெரியல, இதோட நம்பர் சொன்னார். ஓகே. இல்லை அவர் எந்த அளவுக்கு இது நல்ல ஹியூமனுக்கான அடையாளங்க. எப்பயுமே அவர் சாப்பிட்ற சாப்பாடை செட்டில் வேலை பார்க்க சொல்லுவாங்க. சிவாஜி சார்ட்டே அந்த பழக்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. சிவாஜியை பற்றி யாரும் அப்படி சொல்கிறது இல்லை. சிவாஜி அவர்கள் வந்து எம்ஜிஆர்ட்டையும் அந்த கேரக்டர் உண்டு, சிவாஜிட்டையும் உண்டா. எம்ஜிஆர் மாதிரி அவர் அதிகம் அதை இது பண்ணிக்க மாட்டார் இருக்குவாங்க, சிவாஜிட்டையும் அந்த கேரக்டர் உண்டுக்குவாங்க. கரெக்டான டயத்துக்கு வந்துடுவாராம். யாராவது சாப்பிடலைன்னா கவனித்து கேட்பாராம், முகத்தை பதில் சொல்லுவாராம், இவனை சாப்பிட வச்சு நடிக்க வைங்க, ஏன் நீ வந்து சாப்பிடலைன்னா நீ சரியாக நடிக்க மாட்டேன், இந்த சீன் நல்லா வராதுன்னு சொல்லுவார். சிவாஜியை பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க. நிறைய பேர் எம்ஜிஆரை பற்றி சொல்கிறவங்க சிவாஜி சொல்ல மாட்டாங்க. அப்புறமேட்டு என்றைக்கே ஒரு நாள் சாப்பாடு பிரியாணிலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களாம், சிவாஜி மட்டும் சாப்பிட்லையாம். எல்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு மதியம் ஃபுல்லாக சாப்பிடாம அதுக்கப்புறம் சாப்பிட்டாரான். ஏன்னு கேட்டானா, இல்லை பிரியாணி வச்சா நீ வெங்காயம் வைப்ப, இந்த சீனில் 2-3 சீனில் நான் கட்டி பிடிக்கிற மாதிரி வருது, அந்த ஸ்மெல் வரும். இல்லைங்க, ஒரு நடிகன்கிறவன் வெறும் நடிப்பு மட்டும் இல்லை, அதோட லிங்க் பண்ணி எதையெல்லாம் யோசிக்கிறாரு பாருங்க சிவாஜி. இந்த இடத்துல என்னம்மா அப்படிங்கிறப்ப ஒரு கிட்டக்க போகிற மாதிரி வரும், அது மகனா மகளா எனக்கு தெரில. 3 தடவை நான் மூஞ்சிக்கிட்ட போகிற மாதிரி நீ ஷார்ட்டு சீன் படிச்சிட்டேன், வெங்காயம் வந்தேன்னா நீ அதையும் சரிச்சுக்கிட்டு தான் நடிப்ப, அதனால நான் சாப்பிடல, வந்து சாப்பிட்டுக்கிறேன். இது எல்லாமே ஒரு நடிகனுக்குரிய குணம் மட்டும் இல்லை, அதை தாண்டி அடுத்தவனையும் இப்போ விஜயகாந்த் விஷயத்துலேருந்து அதை புரிஞ்சுக்க முடியும். விஜயகாந்த் விஷயத்தில் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் காவிரி பிரச்சனையில் மனுஷன் அன்னைக்கு உட்காந்துருந்தாரு பாருங்க கிங்கா,
அப்போ ரஜினி சண்டை போட்டுக்கிட்டு இங்கே பண்ணுறாரு, சென்னை தனியாக பண்ணுறாரு. விஜயகாந்த் வந்து இருந்தார், பாரதிராஜா அதை லீட் பண்ணார், ஒழுங்காக நடத்தினார். நெய்வேலியில் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நடந்தாங்க பாருங்கள். பெரியார் சாலையில் கருப்பு உடை அணிந்து கொண்டு நம்ம தமிழ் நடிகர்கள் தமிழர் உரிமைக்காக காவிரிக்காக நடக்கின்றனர் சன் டிவியில் யாரோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து எனக்கு நினைவு இருக்குது. அப்போ நான் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கேன். அந்த வாய்ஸ் பெரியார் சாலையில் நடக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ நெய்வேலியில் ஏதோ ஒரு வரி சொன்ன நான் அதெல்லாம் விஜயகாந்த் அந்த உணர்வோடு பண்ணாருங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும்னு. அப்போ அவர்லாம் சொல்கிறாரு விஜயகாந்த், நாங்கள் உங்களுக்கு கரண்ட் தரலன்னா என்ன ஆகும், ஆனால் நாங்கள் அப்படி யோசிக்க மாட்டோம், ஏன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது. இதுதான் ஒரு தலைவனுக்கான அழகு. தூண்டி விடலை, அவர் கரண்டை கட் பண்ணி விடுவான். அதே சமயம் அவனுக்கு தண்ணி தராததையும் நியாயப்படுத்தலை, ரொம்ப அழகாக அதெல்லாம் பண்ணார். அதெல்லாம் விஜயகாந்த் வந்து ஒரு தலைமை பண்புக்கு தகுதியானவருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். அப்படி எல்லாரும் அச்சப்பட்டுக்கிட்டு இல்லை வரலாமா வேணாமான்னு தயங்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியில் டாப்பில் இருக்கும்போது எப்படி சார் அரசியலுக்கு வந்தார், அவருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி மக்கள்கிட்ட இருந்தது, எப்படி கட்சியாக ஒரு அடுத்த கட்டத்தை கொண்டு போனார் சார் அந்த விஷயங்கள்? ரஜினிகாந்தை விட அதிகமான ரசிகர் மன்றம் விஜயகாந்துக்கு இருந்தது. ரஜினிகாந்துக்கு தான் ரசிகர்கள் அதிகம். நான் சொல்றது சரியா? ரசிகர் மன்றங்கள் விஜயகாந்துக்கு தான் அதிகம், கமலஹாசனுக்கு அவ்வளோ அதிகம் கிடையாது. ஏன்னா அவர் அதான் சொல்றேன், 80களில் இருந்தே ரசிகர் மன்றங்களை ஆர்கனைஸ் பண்ணிட்டார். ஒரு கட்சி கொடி, ஒரு அடையாளம்ங்கிற மாதிரி. வல்லரசு படத்துல வில்லன் அப்படி குத்த போவாரு, மோதிரத்தை க்ளோஸ்அப்ல காப்பாங்க, வச்சுட்டு ஷூட்டிங் வாங்க. கஜேந்திரா படத்துலயும் இப்படி குத்த போவாரு, கஜா வர்றான்ட்டா அப்படிங்கிற கட்சி கொடி அப்பயே காமிச்சிருவாரு. அப்போ பிரச்சாரத்தை அவர் எப்பயோ ஆரம்பிச்சிட்டாரு. 91களே உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் தன்னுடைய மன்றங்களை ஆட்களை இறங்கிட்டாரு. ஜாதி கட்சிகளை சாடி படம் எடுப்பார். அந்த வட தமிழகத்தை அவர் குறிவிச்சது காரணம் அதுதான். ஓப்பனா ஜாதி கட்சிகளை விமர்சனம் பண்ணி ஏழை ஜாதி வல்லரசுல ஒரு வசனம் வச்சிருப்பாரு, நாங்க சவுத் சைடு பெரிய ஜாதி, ஊர்வலத்துக்கு பாதுகாப்பு வேணும், அப்புறம் பொம்பளை போலீஸை போடாதீங்க, நம்ம பசங்க கொஞ்சம் மோசமா இருப்பாங்க, இப்படிலாம் டயலாக் மன்சூர் அலிகான் தான் பேசுவாப்ல. விஜய் அந்த கூட்டி போய் அடின்னு அடிக்கிற மாதிரிலாம் டயலாக், அதெல்லாம் ப்ராப்பரா அரசியலுக்காக அவர் வச்ச வசனங்கள் தான். இந்த மாதிரி டயலாக் வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப இது பண்ணாரு. மக்கள்கிட்டையும் அவருக்கு குறிப்பாக பெண்கள், நடுத்தர வயது பெண்கள், 45-50 வயசு பெண்களுக்கெல்லாம் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டா அந்த 45-50 வயசு பெண்கள் வல்லரசு படத்துக்கு போவோம், வானத்தை போல போவோம். பெண்கள் தனியாக போய் நம்பி பார்க்கலாங்க விஜயகாந்த் படத்தை, ஏன்னா அவங்கள திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அந்த படத்தில் இருக்கும். ஒரு 50 வயது பெண்ணுக்கு விஜயகாந்த் படத்தை பார்க்கும்போது அந்த பழைய எம்ஜிஆர் படம் பார்க்குற ஃபீலிங் வரும். நல்லது செய்வார், அம்மாவுக்கு நல்லவனாக இருப்பார், ஊருக்கு நல்லது செய்வார், இந்த மாதிரியான கேரக்டர்லாம் அதெல்லாம் அப்படியே ஓட்டா மாறும். அரசியலுக்கு வந்த தருணம், அரசியலுக்கு வந்து 2005 அவர் அரசியலுக்கு வந்தது. நான் அதான் சொல்கிறேன், 80களில் இருந்தே அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. 2005 தோப்பூரில் இது பண்ணுற போது கலைஞர் ஜெயலலிதா 2 பேருமே உயிருடன் வீரியமாக செயல்பட்டு கொண்டிருந்த தருணத்தில் 2 பேரையும் விமர்சிச்சு பண்ணார். இந்த மாதிரி அதிகார வர்க்கம் கோவிச்சுக்குமோ அங்கே கோவிச்சுக்குமோ இல்லை, ஓப்பனாக பேசிக்கிட்டே வந்தார். அவர் வரும்போதும் காங்கிரஸுடைய ஆளுன்னு தான் சொன்னாங்க பலர். ஆனால் அவர் வந்து துணிச்சலாக இறங்கினார். மதுரை தோப்பூரில் தான் மீட்டிங் போட்டார், துணிச்சலாக இறங்கினார், இவர் ஜெயிச்சார். பெரிய விஷயம். எந்த கூட்டணியும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. இத்தனைக்கும் அது ஆனால் எப்படி சார் அது, ஏன்னா இப்போ களத்துக்கு வந்தால் நடக்கிறது வேற, நீங்கள் வந்து புகழ மட்டுமே நினச்சிட்டு வரீங்க அப்படின்னு ரஜினி தொடங்கி கமல் தொடங்கி விஜய் வரைக்கும் பேசும்போது விஜயகாந்த் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு தான் சொல்கிறேனே. எம்ஜிஆர் வந்து அரசியலில் கட்சியில் இருந்து கொண்டே இன்னொரு கட்சி அதை போட்டி ஆரம்பித்தார், அதுலேருந்து விலகி. இவரும் அரசியலுடன் பயணித்து கொண்டே தான் இருந்தார். இவர் ரசிகர் மன்றங்களை அரசியலுடன் பயணித்து கொண்டே தான் இருந்தார். அவருடைய மன்றங்கள் மறைமுகமாக தேர்தலில் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த தமிழ் செல்வன் ஒரு படத்தில் வில்லன் பேர் தட்சிணாமூர்த்தி ஏதோ ஒன்று கேட்கணுன்னு டிஎம்கே காரங்களாம் கோச்சிக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் 98 ஏடிஎம்கே மக்களவை தேர்தலில் ஏடிஎம்கே ஆதரவாக விஜயகாந்த் மன்றங்கள் சைலண்டாக வேலை பார்த்துருக்காங்க. 98 அதிமுகவுடைய வெற்றிக்கு அவங்க பயன்பட்டுருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஓப்பன் கிடையாது, விஜயகாந்த் அறிவிச்சு வந்தது கிடையாது, ஒரு நாசுக்கா அது பண்ணது. ஆனால் அவர் விஜயகாந்த் வந்து மேக்சிமம் கலைஞர் ஆதரவாளர் தான். அவர் வந்து ஜெயலலிதா எதிர்ப்புங்கிறது அவருக்கு நிறையாவே இருந்தது. தொடக்க காலத்தில் அவர் ரொம்ப கலைஞர், புரட்சி கலைஞர், கலைஞர் மேலே ஒரு இது உண்டு அவருக்கு. கல்யாணமே கலைஞர் தலைமையில் தானே. ஓகே. அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் 2005 2006 அவரே வெற்றி பெற்றார். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் எல்லாரும் மதுரை நிற்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் வட தமிழகத்தில் நின்னார், வன்னியர் பெல்ட்டில் நின்னார். வன்னியர் பெல்ட்டில் பறையர் சமுதாய ஓட்டும் வன்னியர் சமுதாய மக்கள் 2 பேருடைய ஓட்டையும் வாங்கினாருங்க அவர். இத்தனைக்கும் பறையர் சமுதாய மக்கள் விடுதலை சிறுத்தைகள் பக்கம் அணிந்து இருப்பாங்க, வன்னியர் சமுதாய மக்கள் பாமக பக்கம் அணிந்து இருப்பாங்க. ஆல்ரெடி வன்னியர்கள் திமுக காங்கிரஸ்லயும் இருப்பாங்க. இது எந்த கூட்டணி, திமுக ஆதரவு, அதிமுக ஆதரவு, வன்னிய பாமக ஆதரவு எதுவும் இல்லாமல் வன்னியர்கள் ஓட்டம் முழுக்க வாங்கினாரு, ஆதி திராவிடர்கள் ஓட்டம் முழுக்க வாங்கினார்.
உண்மையில் அது ஒரு பெரிய விஷயம். அந்த ஏரியாவில் 2 பேர் ஓட்டையும் வாங்கினார். முதல் எலெக்ஷன்ல அப்படி வராரு. அடுத்து எதிர்க்கட்சி அப்படிங்கிற இடத்துக்கு வரதுக்கும் எதிர்க்கட்சி தலைவருங்கிற இடம் அவருக்கு கிடைக்கிறதுக்குமான அளவுக்கு கட்சி எப்படி வளர்த்து கொண்டு போனாரு சார் அந்த டிராவல் என்ன? இல்லை 2 கட்சியோட கூட்டணி வைக்காம நான் மட்டும்தான் தமிழ்நாடுங்கிற அந்த நம்பிக்கையை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார். எப்பவுமே உங்களுக்கு முதல் எலெக்ஷன்லேயே 8%. ஆமாம் 8% வாங்கினாரு. எம்பி எலெக்ஷன்லேயும் நல்லா எம்பி எலெக்ஷன்லையும் தனிச்சு நின்று ஓட்டு வாங்கினாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வந்து என்ன ஒரு விஷயம் இருந்ததுன்னா, எப்பவுமே திமுக அதிமுக இல்லை வேணான்னு நினைக்கிற ஒரு குரூப் வந்து என்றைக்குமே இருக்கும். இந்த நோட்டோக்கு போடுறது, ஓட்டையை போட மாட்டேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை விஜயகாந்த் வந்து கைப்பற்றினார். அந்த குரூப் ஓட்டு அப்படியே விஜயகாந்துக்கு வந்து வந்தது. அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். அது வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க். இப்போ எப்படினாலும் 35-30னா ஒரு 60-65% தானே ஓட்டு போடுறான். மீதி இருக்கிறவெல்லாம் அந்த ஓட் பேங்க் வந்து விஜயகாந்தை நம்புச்சு. 2 திராவிட கட்சிகளும் வேணாம் அப்படின்னு நம்பின கூட்டம் அதை ஓரளவுக்கு அவர் கேப்சர் பண்ணி அந்தளவுக்கு வந்தார். எந்த புள்ளியில் சார் அவர் தோக்க ஆரம்பித்தார்? தோக்க ஆரம்பித்தது கூட்டணி வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பிஜேபியோட கூட்டணி, அப்புறம் பேரம் பேசுகிற கட்சிங்கிற நேம் வந்துருச்சு. இவங்க சிஎம் ஆகிறதுக்காக நிற்கலை, 2 கட்சியிலும் பேரம் பேசுகிறாங்கிற நிலைமை வந்துருச்சு. 2014 அப்போல்லாம் அவர் தனியாக நின்றிருந்தால் 2016க்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய அந்த அதிமுகவின் இடத்தை பிடிச்சிருப்பார். தொடர்ந்து அவர் மேலே வைக்கப்படுற விமர்சனமும் எலெக்ஷனில் பிரச்சார கூட்டங்களில் பேசப்படுறதும் வடிவேலை வச்சு பேசினதுமே அவர் ஒரு குடிகாரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது ஏதாவது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தணும்? அது இம்பாக்ட்லாம் ஏற்படுத்தலை. அதெல்லாம் மக்கள் மத்தியில் எந்த பாதிப்பு ஏற்படுத்தலை. ஏன்னா அவருடைய அவருக்கு வந்து அவர் ஹெல்த் போனதுக்கு ரீசனுமே அது இருக்கலாம், உடல் ரீதியாக அது காரணமாக இருக்கலாம். பட் அந்த இமேஜ் மக்கள்கிட்ட வந்து அவருக்கு எதிர்மறையாக அமையவே இல்லை. ரஜினிகாந்த் தான் குடிப்பார், கமலஹாசன் தான் குடிப்பார், விஜய் அஜித் இவங்களுக்குலாம் அந்த பழக்கம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேட்டு போயிடுவாங்க. ஆனால் இவரை எனி டைம் குடியிலேயே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தெல்லாம் வச்சாங்க. வடிவேலு அந்த விமர்சனத்தை வச்சார். தண்ணியில் கப்பலை ஓட்டுறவன் தான் கேப்டன், எனி டைம் தண்ணியிலேயே இருக்கிறவன் கேப்டனான்னு வடிவேலு கேட்டார். அந்த நேரத்துக்கு சிரிச்சாங்க. எடுபடலையே. அந்த தேர்தல் தானே எதிர்கட்சி தலைவரானாரு. வடிவேலு இப்படி பேசும்போது தானே. அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள் வந்து கோவப்படுறது, நாக்க மடக்கி திட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாமும் எதிராக போணுச்சு. அவரு கொஞ்சம் நெகட்டிவாக தான் அமைந்தது. ஆனால் அது கூட கடைசியில் மீடியா தான் அவரை தூண்டி விட்டுச்சு அப்படி இப்படின்னாங்க. நம்ம மக்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவர் வெள்ளந்தியாக இருக்காரு, இயல்பாக இருக்கிறாரு, எதுவுமே தெரியாமல் இருக்காரு, அதையும் இவங்க ரசிக்கக்கூடியதாக தான் பார்ப்பாங்க. இன்னொன்று சினிமாலேருந்து வரக்கூடியவங்க யாருக்குமே வந்து செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது கலைஞர் மாதிரி நடத்த மாட்டாங்க. கலைஞர் மாதிரி, காமராஜர் மாதிரி தொடர்ந்து நடத்த மாட்டாங்க. இப்போ ரஜினிகாந்த் அவர்களுமே ப்ரெஸ் மீட்லாம் பாருங்க, எதையாவது பேசிட்டு கிளம்புறது. யாருமே ஹேண்டில் பண்ணதில்லை. ஆமா, இல்லை இப்படி திரும்புவார் ரஜினி. ஒரு தடவை எங்களால் நான் நியூஸ் 18 இருக்கும்போது பிசிஆரில் ரஜினி அந்த 7 தேர்தலாக 7 பேர் விடுதலை ஏதோ ஒன்று சொல்லிட்டு இப்படி திரும்புறாருங்க. எந்த 7 பேர் அப்படின்னு இல்லை கேட்டது அது ஏதோ ஒன்றுல ஓகே ஓகே போட்ட அப்படின்ட்டு இப்படி திரும்புறாரு. பிசிஆரில் உட்காந்து திரும்பி போட்டு பார்க்குறாங்க. ரஜினி நல்லா ஸ்டைலாக இருக்கு, புரியுதுங்களா? அப்படிதான் போயிட்டு இருக்கு. அவங்க இப்போ ஜெயலலிதா மேடமும் பெரிய ப்ரெஸ் மீட்டை சந்திச்சது இல்லையா? ஒரு மாதிரி கொஸ்டின் வந்தப்போ தூக்கி எறிஞ்சிட்டு தானே போனாங்க. கலைஞர் அவர்கள் அளவுக்கு செய்தியாளர்களை எதிர்கொள்வது அப்படிங்கிறது சினிமாவிலிருந்து வந்தவர்களுக்கு குறைவு தான். எப்படி சார் ஜெயலலிதா தேமுதிகங்கிற கட்சியை கொஞ்சம் பிரேக் பண்ண நிறைய பண்ணாங்க, அந்த எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வந்தார், அந்த நிகழ்வுலாம் எப்படி ஹேண்டில் பண்ணார் அவர்? இல்லை அது வந்து முழுக்க ஜெயலலிதா எதிர்ப்புக்குள்ளே போயிட்டாருங்க அவர். அந்த சமயத்தில் சட்டமன்றத்தில் இவங்க அந்த அருண் பாண்டியன், மாபாய் பாண்டியராஜன், இவங்க ரவீந்திரன் சார்லாம் அவங்கெல்லாம் இல்லை, அவர் வந்து அந்த நேரத்தில் முழுக்க ஜெயலலிதா எதிர்ப்பு தான். இல்லை இவர் எமோஷ்னலாக ஆளுங்கிறது அதுதான். டக்குன்னு நாக்க முடிச்சார் தெரியுமா அப்படின்னாரு. பார்த்தீங்கன்னா அரசியல்ல கொஞ்சம் கோபமும் பார்த்து அது கொஞ்சம் பக்குவமாக நடந்திருக்கணும். டக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லை இது சினிமா இல்லை அப்படின்னாங்க. இந்த ஏடிபிகாரங்க இருந்துச்சு இது சினிமா இல்லை அப்படின்னாங்க. ஆமா இதெல்லாம் சினிமா, அது நேரத்தம் உனக்கு அரசியல்வாதியாக இருக்க தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க அதிமுககாரங்க. இது சினிமா இல்லை அப்படின்னாங்க. அவர் ஒரு எமோஷனலான டைப் தானே. ஏங்க ஒரு தடவை வந்து டெல்லியில் திருச்சி சிவா எல்லாரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. எந்திரிச்சிட்டார் இல்லைங்க டெல்லியில். எந்த டிவி நீ அப்படின்னாருல. அவரை ஒரு மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணி விட்டா. அவர் என்ன நினைச்சிட்டார், ஒரு லிமிட்டுக்கு மேலே ஜெயலலிதா தூண்டி நம்மளை கேள்வி கேட்குறாங்க, ப்ரெஸ் பீப்புளெலாம் ஜெயலலிதாக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஒரு தடவை ஃபாரின்ல ஏதோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்து இறங்கினாரு. சார் இந்த இன்வெஸ்டர் மாநாடை பற்றி பேசுங்க. என்னோடனே விஜய் இப்போதானே வந்திருக்கேன், பேப்பர் பார்க்கணும், சொல்லணுமா இல்லையா? நீங்கள் ஜெயலலிதாட்ட கேட்டிங்களா, அந்த அம்மாட்ட கேட்டிங்களா அப்படியே கேட்டார். ஜெயலலிதா சார் ஜெயலலிதா ஆட்சி யாரோட ஆச்சுங்க? ஜெயலலிதா ஆட்சி நல்லாவே இல்லைங்க. நீ இப்போ அப்புறம் எந்த டிவி நீங்கள் உங்கள் ஓனர்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் அவங்க சொல்கிறத போடுறீங்க அப்படிங்குவார். ஒரு பக்கம் குழந்தை மாதிரி தான் இருப்பார்.
ஒரு தடவை துப்பிட்டார்ல, அங்கே யார்கிட்ட நீங்க அங்க கேட்க முடியல, இங்க கேட்குறீங்க தூ அப்படின்ட்டார்ல. இதெல்லாம் அவருடைய மேடையில கோவப்படுறது கூடாது. ஒரு ஊடகத்தை பார்த்து நடந்து கொள்ளக்கூடாது. ஊடகங்கள் ப்ரோவோக் பண்ணாங்க, அரசியல்வாதிகள் தூண்டி விட்டாங்க, எதுவாக இருந்தாலும் அவர் அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அவருடைய சினிமாவில் அவருடைய வசனங்களை கேட்டு தானேங்க மக்கள் வந்து அவருக்கு இறங்கி வந்தாங்க. இவ்வளோ நேரம் அவருடைய அரசியல் வாழ்வு குறித்தும் அரசியலுக்குள்ள வந்தது குறித்தும் விஜயகாந்த் பற்றியும் நீண்ட விஷயங்களை பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் கருத்துக்களுக்கும் நேரத்திற்கும் மிக்க நன்றி. மகிழ்ச்சி, நன்றி.